வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாகமன்ல நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம்ல. ஸோ டேல என்னலாம் பண்ணோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு 3 நாள் பிளான். ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே 3 நாள் நாங்க வெளியே இருந்தோம். அந்த அந்த டேஸில தான் இது. நைட்டு ஃபயர் கேம்ப்லாம் போட்டுட்டு ஒரு 12 மணிக்கு மேலே போய் படுத்தோம். புது இடம், புது ரூம் அண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் செட் ஆகவே இல்ல. தூக்கம் வரவே இல்ல. ரொம்ப லேட்டா தான் வந்து தூக்கமே வந்துச்சு. அதனால கொஞ்சம் காலையில கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேக்கப் ஆயிட்டோம். ஒரு 6 மணிக்கு போல் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு 9 மணிக்கெலாம் நமக்கு வந்து ஜீப் வந்துரும்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லோரும் ரெடி ஆகி ஜீப்பில் ஏறிட்டோம். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நமக்கு சுற்றி காட்டினாங்க. நம்ம 9 மணிக்கு ஏறினோம். 12:00 12:15க்கு என்னவோ வந்து இறக்கி விட்டாங்க. ஒரு 4 பிளேஸ் இருக்குது அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறதுக்காக. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் மூணாரில் வந்து ஜீப் சவாரி போயிருந்தோம். அதை விட இங்கே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த பள்ளம் மேடெலாம் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் ஜஸ்ட்னா வெளியே விழுந்துருவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் பாட்டு அந்த அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அது சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. இதுதான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் டைம் போனது. ஸோ அதை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வெளியே இருந்தாலும் எங்களுக்குள்ளே அந்த ஒரு ஒரு பாண்டிங் வந்து உண்மையாகவே நல்லா இருந்தது. புதுசாக பழகினாலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த சேஃபாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு குரூப் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். அது அந்த மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதால அது அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ டக்குன்னு பார்த்து அப்படியே, ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சவங்கன்றதுனால அந்த இது நல்லாவே இருந்துச்சு. யாருக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக கிராஸ்லாம் இருக்கும்ல, நிறையா பாட்டுலலாம் கூட நிறையா டான்ஸ்லாம் ஆடிருப்பாங்க. விருமன் படத்துலலாம் நிறையா ஷூட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த புல்லாம் நல்லா ஹைட்டாக இருக்கிற இடம் தான். இந்த இடத்துல நாங்கள் வந்து யானை பார்த்தோம். உங்கள் கண்ணுக்கு சத்தியமாக தெரியாது. பிகாஸ் நாங்கள் இந்த மலையிலேருந்து எதிர்க்க ஒரு மலை இருந்துச்சு, அங்கே வந்து யானை 2 யானை வந்து பார்த்தோம். நாங்கள் ஜூம் பண்ணிலாம் எடுத்தோம். பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 கல் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் நல்லா டீப்பாக எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அது அசையும் போது தான் யானை அப்படின்றதே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதனால சொல்கிறேன். சூப்பரான வியூ, கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த புல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் முட்டி வரைக்கும் இருக்கும். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் வரைக்கும் இருக்கும். நல்ல ஹைட்டாக இருந்துச்சு. நம்ம உள்ளார போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தது. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துனாங்க. பட் ஆனால் செம்மையாக சர்க்கிளாக இருந்துச்சு. அதில் லைட்டானா அடியில் தான் போகும், அந்த மாதிரி தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து குளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம நிறையா வீடியோஸில் வந்து இந்த காட்டாறு வெள்ளம்லாம் பார்த்ததுனால எங்களுக்கு வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி பசங்க நாங்கள் எல்லாருமே. அதனால செம்மையாக, அதுவும் கிளைமேட் வந்து மழை பேஞ்சு விட்டதுனால எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓடிட்டே இருந்தது. அந்த கல் ஃபுல்லாக வழுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுலேயும் அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸு, குளித்தாங்க, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் மேலவே நின்றுட்டு அங்கே தண்ணி ஓடுறதை மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டோம். அண்ட் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. ஏன்னா மலை ஏறுறோம், இறங்குறது ஜீப்பில் போகும்போது ஷேக் ஆகும் அப்படின்றதுனால வாமிட் வரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 10 மணி ஆகிடுச்சு. அங்கே போன உடனே லைட்டாக பசி எடுக்க ஆரம்பித்து அந்த பசி கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துலையும் சின்ன சின்ன கடைலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களாம். அங்கே வந்து நாங்கள் ரூமில் இருந்தப்போ அங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது. அங்கே நின்று வீடியோஸும் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க. பட் அதாவது அவங்கவுங்க ஓன் ரிஸ்க்கு தான். அந்த கல் மேலே நின்றுலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ லாஸ்ட் நைட்டு கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்காக ஒரு பொண்ணு பாறை மேலே நின்று வீடியோஸ் எடுத்து வழுக்கிக்குச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. கொஞ்சம் சேஃபாக இருங்க, எல்லாம் ஓகே தான். ஃபோட்டோஸ் வந்து சும்மா அந்த மொமெண்ட்டை வந்து ஓகே தான். பட் அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் போகணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அவசியம்லாம் கிடையவே கிடையாது. எடிட் பண்ணி வேணால் நம்மளை தூக்கி அந்த பாறங்கள் மேலே உட்கார வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஆனால் அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாயா தான், அது கூட வந்து ப்ரெட் ஆம்லேட், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ். அதுவும் அந்த இடத்துல என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாேருக்கும் ப்ரெட் ஆம்லேட்டு கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த குட்டி பையன் தான். பிகாஸ் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்த உடனே அவன் ஹாய் சொல்லிவிடுவான். இது வரைக்கும் இந்த இந்த 3 நாள் விலாகில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே அவன் எனக்கு ஹாய் சொல்லிகிட்டே இருப்பான். அது வந்து ஜாலியாக இருக்குங்க. வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஏதாச்சும் டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மொமெண்ட்டே நமக்கு அப்படியே வேஸ்ட் ஆகிடும். அதை தாண்டி எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. எந்த கமெண்டிங், எந்த ஒரு சும்மா ஜோக்கு கூட எதுவுமே யாரும் சொல்லவே இல்லை. அதனால் அது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளான் கண்டிப்பாக போடுவோம். அப்பயே நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுட்டோம். சீக்கிரமாக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2 பிளானாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அண்ட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவ்வளோதான், இதெல்லாம் பார்த்துட்டு உடனே கீழே இறங்கிட்டோம் தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக போகிற இடம் ஃபுல்லாக வெறியும் பனியாக, அதுக்கப்புறம் வெறியும் க்ரீனிஷாக, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது, லைட்டாக தூறல். ஸோ இப்படியே தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். வாகமனில் இன்னும் நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது, ஃபால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து அப்போ மழை நிறையா இருந்ததுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சும்மா ட்ராவல் பண்ணாலே சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. சூசைட் பாயிண்ட்டை வந்து ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ வியூ சூப்பராக இருந்தது. அதை விட அங்கே ஃபுல்லாக வெறியும் அந்த பனி தான். ஃபுல்லாக நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டெயின் இருக்குது, அங்கே அருவிலாம் இருக்கான எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக ஒயிட்டாக கவர் ஆகிடுச்சு. அதை விட காற்று நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ஆளை தள்ளுற அளவுக்கு காற்று இருந்தது. இந்த இடத்துல வாகமனில் பார்க்க வேண்டிய இடம்னா இந்த இடம் தான். சூப்பராக இருந்துச்சு சீரியஸாகவே. நாங்கள் வந்து ஆக்சுவலாக குளிராது, கேரளாவில் எங்கே குளிர போது சொல்லிட்டு பெருசாக எந்த ஒரு ஜர்க்கின் எடுக்கலை, ஸ்கார்ஃப் எடுக்கலை, எதுவுமே எடுக்கவே இல்லை. நார்மலாக ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோமே. சரி ஓகே, பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்த ஒரு பிளான். அந்த மலையில் இருக்க அந்த பனி எல்லாமே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அந்த க்ளவுடாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த க்ளவுட் எல்லாமே காற்றுல போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருவி இருந்துச்சு அங்கே. ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இப்படி தாங்க இருந்துச்சு, காற்று அப்படியே ஆளையே தள்ளுற அளவுக்கு இருந்தது. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, ஆனால் கொஞ்சம் குளிர் அதிகமாகிடுச்சு. சரின்ட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் சாப்பிடாம கிளம்பிட்டோம். கீழே போய் சாப்பிட்டுக்கலாம், மலை இறங்குற டைம். அந்த டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து இறங்குனது சண்டே. அப்போ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் வந்தோம். சரி, மலை விட்டு கீழே இறங்கிட்டு ஏதாச்சும் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கீழே இறங்கினோம். பட் ஆனால் அங்கேயும் வந்து கேரளா ஃபுட்டு தான் உங்களுக்கு கிடச்சிது. அதுதான் அங்கே பெருசாக இருக்கிறதே. அண்ட் டைம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்தோம். அது வரைக்கும் எங்களுக்கு பெருசாக ஹோட்டல்ஸ் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சரின்ட்டு கிடைச்ச இடத்துல இறங்கிட்டோம். கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் மழை, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுச்சு, அப்புறம் கொஞ்சம் மழை, கொஞ்சம் கேப்பு. ஸோ மழைனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும். அதுவும் மழையில் ட்ராவல் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். பட் ஆனால் சேஃபாக ட்ராவல் பண்ணணும், சீராக போகணும். நான் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஸ்பீட் பிரேக்கு வருது அங்கே பாருங்கள், அங்கே கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ஆட்டோ வருது பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த பயம் மட்டும் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லை. ஸோ கையை பிடிக்கிறது, 2 வீலரில் போனேன் அப்படின்னா அந்த ஷோல்டரை அழுத்தி அது ஒரு மாதிரி பண்ணுவேன். என் தம்பி சொல்லுவான், நீ இதே மாதிரி நான் கீழே தள்ளி விட்டுருவோம் அண்ணா அப்படின்னுவான். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். எங்கள் அப்பா கிட்ட மட்டும் தான் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாட்ட ஷோல்டர் பிடிச்சோன்னே அவர் பயப்படுவார் சொல்லிட்டு அதை பண்ணவே மாட்டேன். பட் என் தம்பி இல்லை, தண்ணி அவங்க அப்பா கூட போகிறேன் அப்படின்னா யாராச்சும் வராங்க அப்படின்னா ஷோல்டர் பிடிச்சிட்டே இருப்பேன். அது அவங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு பிடிப்பேன். அந்த அளவுக்கு பயம். அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக நைட்டு தான் வீட்டுக்கு வர்றதா பிளானே. அந்த அளவுக்கு தான் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் போக போக மழை வர ஆரம்பிச்சிது. அண்ட் அப்படியே அந்த க்ரீன் 2 பக்கமும் அப்படியே பச்சை பசேன்னு நடுவில் அப்படியே ஒரு மழையில் ஒரு ட்ராவல் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் இது வரைக்கும் நிறையா டூர்லாம் போயிருக்கேன். ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அதில் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது தான். ஏன் பெஸ்ட் அப்படின்னா இது நம்மளோட ட்ரீம் பிளேஸ், அதனால் இது பெஸ்ட்டாக நமக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்குது, லேட்டாக கிடைக்குது அப்படின்னா அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேரளா போகலாம் பிளான்லாம் போடுவோம். பட் ஆனால் நடக்கவே நடக்காது. சரின்ட்டு அப்படியே விட்டுருவேன். ஆனால் அது வந்து ஏன் இவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னா
உனக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேட்டில் உனக்கு ஏற்ற மாதிரி நீ போகணும் அப்படின்னு தான் டைம் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் இதே மாதிரி தான். உங்களுக்கு டைம் எடுக்குதுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக வர டைம் எடுக்கும். இது மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு ஹியூமன் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது, நமக்கும் நல்லது கிடையாது, நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மழை நல்லா தூறல் ஆரம்பிச்சுது. இங்கே நல்லாவே ரோடெலாம் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சின்ன பாதைலாம் இல்லை. ஸோ நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் வந்து தேனி வழியாக வந்தோம். ஏன்னா தேனி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. தேனி வழியாக வந்தீங்க அப்படின்னா திராட்சை தோட்டம்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் தேனி வழியாக வந்தோம். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்திருக்கேன் அந்த திராட்சை தோட்டத்துக்கெலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே நிறையா வேலைலாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. மழையில் கொஞ்சம் சேஃபாக போங்க. இப்போ வந்து மழை ரொம்ப அதிகமாக பெய்யுதுன்னு சொன்னாங்க. எது சீசனோ அந்த டைம் பார்த்து போங்க. வீக்கெண்டை விட வீக் டேஸில் போனீங்கன்னா பெட்டர். மொத்தமாக எவ்வளோ காஸ்ட்லாம் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லோரும் 3 ஃபேமிலி போனதுனால 3 பேர் சேர்ந்து பண்ணதுனால கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா அடி வாங்கியிருப்போம். சேர்ந்து போகும்போது பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நாங்கள் அடிவாரத்தில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி கேரளா வந்திருக்கோம், ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் போனோம். அங்கே போனால் நம்ம ஊரில் கிடைக்கிறது தான் நேந்திரப்பழ சிப்ஸு, டீ தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைலம் அப்படின்ட்டு ஒரு தைலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வாங்கினேன். ஒரு இனிப்பாக இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கினேன். சரி என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஸ்பைசஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது. சரி அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா அங்கே வந்ததுக்கு ஞாபகமாக அந்த நேந்திரப்பழ சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு வாங்கினோம். அதுக்கப்புறம் அல்வாலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக இந்த அல்வா எதுவுமே பிடிக்காது. பரங்கிப்பேட்டை அல்வா வந்து சூப்பராக இருக்கும், அதுதான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் காரைக்கால் அல்வா நல்லாயிருக்கும். அதை தவிர இந்த மாதிரி திருவிழாவில் விற்கிறது கடையிலலாம் விற்கிறதுலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் பிடிக்காது. அதனால் அது மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. வாங்கி சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோதான். அது முடிச்சுட்டு இது மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். தன்யாவுக்கு வந்து கொடுத்தாங்க, நீ சாப்பிட்டு சொல்லிட்டு பைனாப்பிள் அல்வாமா சொல்லி கொடுத்தாங்க. அவளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பொங்கல் அந்த கொலன்னு இருக்குது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவள் டேஸ்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கீழே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட்டு தேனி கீழே இறங்கிட்டோம். இதோட ரோடு தான் நமக்கு. மழைலாம் இந்த மாதிரி எட்ட தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட ட்ராவல் நேராக வந்து நாங்கள் வேறு எந்த பிளானும் கிடையாது. திராட்சை தோட்டம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா மண்டே வந்து எல்லாருக்கும் வேலை இருக்குது அப்படின்றதுனால நைட்டு ஐ திங்க் 2 o'clock வந்தோன்னு நினைக்கிறேன். 2 or 3 o'clock வந்தோன்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான். இந்த விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் நான் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன். போர் அடிச்சிருந்தா சாரி. ஏன்னா இதெல்லாம் இப்படி தான் சொல்ல முடியும். எனக்கு வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வந்து சக்கரைப்பழம் இருந்துச்சு, தன்யாவோட ஃபேவரட். அதே மாதிரி அவர் வந்து ஒரு 3 பழம் பறிக்கிறாரு அப்படின்னா 2 பழம் தன்யாட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒரு பழம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஏன்னா என்னோடய ஃபேவரட்டும் இந்த பழம் தான். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. திராட்சை தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தோட்டம். அதாவது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நமக்கு திராட்சை தோட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தோட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு 2 பிஸ்னஸ் அந்த இடத்துல இதாகுது. ஸோ பார்க்குறது ஃப்ரீ தான். அங்கே வந்து கிரேப்ஸ் வாங்கிக்கலாம், கிரேப் ஜூஸ் போட்டு தராங்க ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் அங்கே ஒயினும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அது காட்டுறது சூப்பராக இருந்துச்சு. அங்கே நாங்கள் பார்த்த இடத்துல மட்டும்தான் திராட்சை கொத்தாக இருந்தது. மற்ற எல்லா இடத்துலையுமே க்ரூமிங் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக க்ரூமிங்கில் இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் காயெலாம் இருந்துச்சு. நாங்கள் பார்த்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்குற மாதிரி. தன்யா வந்து அதை தூக்கி நான் வாயால் பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தா. நாங்களும் சரி. ஆனால் அங்கே கேமராலாம் இருந்துச்சுங்க, சீரியஸாக கேமரா இருந்தது. 2-3 நாள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, திராட்சையை பறிக்காதீங்க, தொடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் சும்மா தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். 2-3 திராட்சை மட்டும் தனியாக வந்து பிச்சு கொடுத்தேன். அவள் வந்து எனக்கு வாயால் நான் கடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் போகிறப்ப அவங்க அப்பா தூக்கி கடிக்க வச்சார். ஒரு 3 திராட்சை வந்து கடிச்சிட்டு வந்துட்டாங்க.
சும்மா நின்று அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அங்கே ஒயின் வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு ஒயின் வந்து வாங்கினோம். ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா 100 rupees அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். 20 days வந்து ஃபர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் குழந்தைங்களாம் குடிக்கலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இது ஆல்கஹால் ஃப்ரீ தான். பட் ஆனால் நல்லாவே இல்லைங்க. சீரியஸாக நல்லாவே இல்லை. நான் வாயில் வந்து சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துப்பிட்டேன். அது குடிச்சிட்டு அது வந்து எரியிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து முழுங்கவே இல்லை. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை. சீரியஸாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் அங்கே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக அங்கே பறித்த கிரேப்ஸோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கிரேப் ஜூஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 cup 40 rupees அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 கிலோ திராட்சை வாங்கிட்டு வந்தோம். அது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியவே இல்லை. இங்கேயும் அங்கே 90 rupees, இங்கே வந்து அங்கே 80 rupees 80 rupees, இங்கே பாண்டிச்சேரியில் 90 rupees. எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கும் தெரியவே இல்லை. பாதி பழம் செம்ம டேமேஜாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க. சும்மா ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவங்க போடுற பழத்தில் பாதி பழம் வந்து டேமேஜாக இருக்குது. நம்ம எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ டேமேஜாக இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன். இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வர வழியில் நைட்டு ஒரு ரோட்டு கடையில் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பேக் டு ரொட்டீன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ரொட்டீன் vlog தான் நாளையிலேருந்து ஷேர் பண்ண போகிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பேசும்போது உங்களுக்கு சாமி பாட்டு கேட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் ரியலி சாரி. ஆடி மாதம் பிறந்தாச்சு. இங்கே கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இனிமேல் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக சாமி பாட்டு உள்ளார கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு கேட்காம எல்லா டோரும் சாத்திட்டு தான் பேசிகிட்ருக்கேன். இருந்தாலும் கேட்டுச்சு அப்படின்னா ரியலி சாரி. அண்ட் அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. உண்மையாகவே இந்த டூர் மறக்கவே முடியாத ஒரு டூராக இருக்கும். எப்பயாச்சும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் திருப்பி சேனலில் வந்து நான் என்னோடய வீடியோவே பார்த்துப்பேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.